இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைய குறிச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க. மகனை மகளை நினைச்சு, எதிர்காலத்தை நினைச்சு தாய் நீ உடைகிறாய், அழுகிறாய். எங்க வாழ்க்கை எப்படியோ போயிற்று, என் வாழ்க்கை எப்படியோ போயிற்று, என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்காதா கலங்குகிறாயே. கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிய போவது இல்லை. ஆமென் சொல்லுங்களே. நீங்கள் கேட்கலாம், நான் நீதிமான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, எனக்கு எவ்வளவு பாடுகள் தெரியுமா, எவ்வளவு வேதனைகள் தெரியுமா, நரக வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா என்று ஒருவேளை உங்கள் பாடுகளை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டலாம். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்குமானால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை கர்த்தர் விடுவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நீதியா வாழ்ந்து, நியாயமா வாழ்ந்து, ஆண்டவருக்கு கொஞ்சமா உண்மையா வாழ்ந்து, நீங்க உடைக்கப்பட்டா, உபத்திரவப்படுத்தப்பட்டா, நிறைய பாடுகளுக்குள்ள சிக்கி கொண்டா பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட நின்று உங்களை விடுதலை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த குறுஞ்செய்தியை கொடுக்க சொன்னார். தலை மேல பாரம், படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, என் பிரச்சனையை, என் கடனை நினைச்சா தலை சுத்துது, ஜபம் பண்ணனாலும் என் ஜபம் பாதிக்கு மேல போக மாட்டேங்குது. கவலை கவலை, ஜெபம் பண்ண முடியல, அந்நிய பாஷை பேச முடியல, முழங்கால நிக்க முடியல, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன்? சிரசுக்குள்ள அவ்வளவு குழப்பம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உங்க தலை மேல சாபம் இருக்காது, பாவம் இருக்காது, மந்திரம் இருக்காது, உங்க புத்தி பேதரிக்கிற அளவுக்கு பாடுகள் இருக்காது. இனி உங்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் தங்கும். ஒரு ஆமென் சொல்லு.